வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது மாமூல் தோசை இல்லைங்க, மாமூலி தோசை. ஆமாங்க, இது ஒரு மூலிகை தோசை. காலத்திலும் மழை காலத்துக்கும் ஏற்ற தோசை இது. அப்போது ஏற்படுகின்ற அந்த சளி தொந்தரவையெல்லாம் நீக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. வாங்க இதில் எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். மாமூலியை நல்லா இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தோசை மாவை போட்டு நல்லா இப்போது கலக்கணும். தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்ல மாவை கெட்டியாக அதில் கலந்து எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த முதல் நாளே அரைச்சி வச்ச தோசை மாவை இப்போ அந்த மாமூலி சாறில் போட்டு அதை தோசை ஊற்றுறதுக்கு பதமாக நான் அதை இப்போ மாவு கரைக்கிறேன். எப்போவுமே சளியில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கூட சரியாகாது. ஆனால் இந்த எளிய முறையை நீங்கள் உணவாக இதை எடுத்துக்கும் போது உங்களோட சுவாச பையில் இருக்கிற அந்த நுண் அறையில் ஏற்படுகின்ற அந்த ரணம், அழற்சி எல்லாத்தையுமே சரி செய்யும் ஆற்றல் கொண்டது. இதுதான் மாமூலி இலை. இது வந்து இந்த இலைக்கு சளியை அகற்றுகின்ற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, இரைப்பு, அதாவது வீசிங் சொல்லுவாங்களே அது, அப்புறம் இருமல், அப்புறம் ஜலதோஷம், இது எல்லாத்தையுமே இது குணமாக்கும். இதனுடைய இன்னொரு பெயர் தான் முசுமுசுக்கை. இது வந்து வெப்பத்தன்மை கொண்டது. பாருங்கள், இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது துவர்ப்பு மற்றும் கார்ப்புத்தன்மை இதுக்கு இருக்குது. இதில் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, அப்புறம் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து, இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இப்போது இந்த கீரையை மாமூலி வேண்டிய அளவுக்கு, அதாவது தோசைக்கு தேவையான அளவுக்கு பறிச்சிட்டேன். இப்போ இது ஒரு வடிப்பானில் போட்டு அந்த இலையை நல்லா தண்ணி விட்டு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன். அப்போது அதில் இருக்கிற பூச்சி அது மாதிரி எது இருந்தாலும் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். வாங்க, இப்போ முதல்ல இது வந்து முதல் நாளே அரைக்க வேண்டாம். நம்ம வந்து என்றைக்கு தோசை ஊற்ற போகிறோமோ அன்றைக்கி தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இலையை பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் அதை மாவில் கலந்தால் போகிறோம். இப்போ வாங்க, கழுவிட்டேன். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போடுறேன். போட்டுட்டு இப்போ நல்லா நான் அரைக்க போகிறேன். இலையை வந்து வடிகட்டெல்லாம் வேண்டாம், நல்லா நைஸாக இலை வந்து மசிச்சு அரைச்சா போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா விடுறேன். தண்ணி விட்டு நிமிஷம் கிட்ட அரைச்சா போதும், நல்லா நைஸாக அரைச்சிரும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இலையெல்லாம் எதுவுமே இதாகலை. இது போதும். மாவில் கலக்கும்போது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ வந்து அந்த அரைச்சதை நான் இப்போது ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிட்டேன். மாமூலி கூட முதல் நாள் அரைச்ச அந்த மாவை இப்போது கலந்து ஸ்டவ்வில் வந்து தோசை கல் போட்டிருக்கேன். தோசை கல் நல்லா சுட்டுடுச்சு. இப்போது மாவு நல்லா கிளறி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு பத்தலைன்னா பாட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை எடுத்து ஊற்றி அழகாக நிறவி நல்லா தோசை அருமையாக முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த தோசையை நம்ம நெய்யிலையும் சுடலாம், நல்லெண்ணெய்லையும் சுடலாம். நம்மளோட விருப்பம் தான். நெய்யில் விட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலத்துக்கும் சரி, குளிர்காலத்துக்கும் சரி இந்த தோசை ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் பார்த்திங்கன்னா 365 நாளுக்குமே சளி, இருமல், நெஞ்சில் சளி, மூக்கு ஒழுகிறதுன்னு இப்படி அந்த சளி சம்மந்தமாக ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து அப்படியே ரணமாக இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லை, இந்த மூச்சுக்குழலில் ஏற்படுகின்ற தொற்று இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாமூலி தோசையாவோ அல்லது வந்து துவையலாகவோ ரசமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் வாரத்துக்கு 2-3 தடவை இதை செய்து சாப்பிட்டு வரும்போது அந்த நுரையீரலில் இருக்கிற
சளி சம்மந்தமான அனைத்து பிரச்சனையுமே தீரும். இருமல் ஏற்பட்டு சரியாக சாப்பிட முடியாமல் நோயால் அவஸ்தைப்பட்டு ரொம்ப உடல் பலவீனமாக இருப்பாங்க. அப்புறம் இதோட காய்ச்சல் தொந்தரவும் இருக்கும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மாமூலியை அடிக்கடி நான் சொன்ன மாதிரி துவையல், தோசையோ, ரசமோ, சூப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல் வந்து பலம் அடையும். உடலில் இருக்கிற அந்த நோய் எல்லாம் அப்படியே எல்லாம் கிருமியோடு சேர்த்து எல்லாத்தையும் வெளியேற்றி உடலை வந்து ஒரு நல்ல பலமாக செய்ய வைக்குது இந்த மாமூலி. வெப்பத்தன்மை கொண்டது. அதனால் இது என்ன செய்யணும்னா நுரையீரலுக்கு வெப்பத்தை கொடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த சளியை பூரா வெளியேற்றுகிற ஒரு அருமையான ஒரு மூலிகை. இது வந்து நம்ம தோட்டத்துலேயும் சரி, பாதை ஓரத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதனால் அதை ரொம்ப மலிவாக நினைக்காம அதனுடைய மருத்துவ பயனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி விடமாட்டீங்க. கண்டிப்பாக இதை எல்லாரும் பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழணும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாமூலி தோசைக்கு வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு நோயின்றி ஆரோக்கியமாக வாழணும். இயற்கை நாம் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ படைத்தது தான் இந்த மருத்துவ மூலிகைகள். தவற விடக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.